இதே வந்து இவர் என்ன சொன்னார் எடப்பாடி, இனிமேல் நான் கூட்டணியே வைக்க மாட்டோம். எங்க அம்மா அப்பயே சொல்லிருச்சு. மோடியா இந்த லேடியான்னு கேட்டுச்சு. அதனால நான் ம். வைக்க மாட்டேன்னாங்க. ஆனா இப்ப திடீர்னு நம்ம கூட்டணி வைக்கிறாருன்னா, இவரு போய் கூட்டணி வைக்கல. ஓகே. அவங்க சம்பந்தி வந்து உள்ள மாட்டிக்கிட்டாரு. ம். அவர் எ பையன் உள்ள எவ்ளோ மாட்டிக்கிட்டாரு. நாளைக்கு சார் இன்னும் இந்த பிரச்சனையே பேசிட்டு இருக்க போறோம்? அவர் தான் சமீபத்திய நேர்காணல்கள்ல தெளிவா சொல்றாரு. இப்படி சொல்றாங்க, சம்மந்தி பிரச்சனைன்னு சொல்றாங்க, ரைடு விட்டாங்கன்னு சொல்றாங்க. நாங்க உண்மைய அப்படிலாம் அப்புறம் இல்ல. சொல்லி தானே ஆகணும். நாங்க சொல்லாம எப்படி இருக்க தமிழக முடியும்? மக்களுக்காக ஆ. திமுகவ ஆட்சி கட்டில்ல இருந்து ஆமா, இறக்கணும்ங்கிறதுக்காக இந்த தமிழக கூட்டணி மக்களுக்காக வச்சிருக்கோம் வந்து அப்படின்னு இவரு வந்து சொல்றாங்களே. செய்றது எங்களுக்கு தெரியாது. சொல்றத கேளுங்க மேட்டர. அவர் வந்து கூட்டணி போய் உடைய போதுன்றாய்ங்க. அவர் வந்து ஒண்ணும் கூட்டணி விருப்பமாக இல்ல. இப்ப உங்களுக்கு என்ன தெரியும்ல? உங்களுக்கு பிஜேபிக்கு எதிர்ப்பு அலையா தலித் ஓட்டுக்கள், சிறுபான்மை மக்கள். சிறுபான்மை யாரு? இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பெண்கள் ஓட்டு. இதெல்லாம் வந்து மோடிக்கு விழுகாது. அது 15 விழுக்காடு. 15 விழுக்காடு அவங்களுக்கு 0. இவங்களுக்கு 15 விழுக்காடுலேருந்தே பெர்சன்டேஜ் ஏறுது. யார் இருக்கிறனால? இந்த பிஜேபின்ற ஒரே அமைப்பு இருக்கிறனால. அதனால வந்து பிஜேபி இருக்கிறனால ஒரு பெரிய சிக்கல். ஆனா வந்து இப்ப அவைங்க என்ன சொல்றாய்ங்க, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு நீங்க முழக்கத்த வச்சு, நாங்க மந்திரி சபையில சேர போறோம்னு சொல்றாய்ங்க, அங்க உட்காந்துக்கிட்டு. இவர் சொல்றாரு தனிப்பெரும்பான்மை நான் வருவேன்றாரு. இப்பயே சிக்கலாகி போச்சுல்ல.